வணக்கம்டா மாப்பிள்ள. இந்தியன் ஃபுட்பால் நியூஸ் தான் பார்க்க போகிறோம். டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. கண்டிப்பாக எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்கன்னு எதிர்பார்க்குறேன். அதோட இதையும் சேர்த்து தெரிஞ்சுக்கிங்க. நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் பிரசிடென்டான கல்யாண் சௌபி பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தோட சீஃப் மினிஸ்டரான ரேவந்த் ரெட்டியை பற்றி நான் மீட் பண்ணியிருக்காங்க. எதனாலனா நம்ம ஆல்ரெடி அப்டேட் பண்ணியிருப்போம். இந்தியா வர்சஸ் குவைத் மேட்ச் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஹோஸ்ட் பண்ண இருக்காங்க. ஜூன் 6 நடக்கிறக்கு. அந்த வருஷத்தில் அந்த ஸ்டேடியத்தில் போதுமான அளவு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, என்னென்ன அப்கிரேட் பண்ணணுன்ற மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம ஆல் இந்தியன் ஃபுட்பால் பிரசிடென்ட் கல்யாண் சௌபி பார்த்தீங்கன்னா மீட் பண்ணி விசாரிச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், அலெக்சாண்டர் பேண்டிக் யார்ப்பா இது, ஈஸ்ட் பெங்கால் சம்பவம் பண்ணியிருக்காங்களா? ஆமாம், ஈஸ்ட் பெங்கால் அலெக்சாண்டர் பேண்டிங்க்கு வெல்கம் சொல்லியிருக்காங்க. ஸோ யார் இவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் பார்த்தீங்கன்னா ஒரு சென்டர் பேக்குன்னு சொல்லலாம். செர்பியன் நாட்டை சேர்ந்தவர். அதாவது செர்பியாக்காக தன்னோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. இவரோட வயசு பார்த்தீங்கன்னா 31 வயசு ஆகுதுன்னு சொல்லலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, ஈவன் இவர் ரைட் பேக்காகவும் ப்ளே பண்ணுவார். சரி, ஓகே, எதுக்கு இவரை கொண்டு வந்தாங்க? அவங்கக்கிட்ட பிளேயர் இல்லையானா? ஆமாம். ஸோ அவங்களோட முக்கியமான பிளேயரான பேடோஸ்க்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரி காரணத்தினால அவர் பார்த்தீங்கன்னா கிளப்லேருந்து லீவ் பண்ணிட்டாரு. ரெஸ்ட் ஆஃப் த சீசன் அவரால் ப்ளே பண்ண முடியாத காரணத்தினால இவர் அலெக்சாண்டர் பேண்டிக்கை பார்த்தீங்கன்னா ஈஸ்ட் பெங்கால் அதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக சைன் பண்ணியிருக்காங்க. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சூப்பர் கப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக இருந்தார். ஸோ ஹோப் அவரோட சீசன் இந்த அளவுக்கு முடிஞ்சதுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பேடாக ஃபீல் ஆகுதுன்னு கார்லஸ் கூட்டட் சொல்லி கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக ரெக்கவரி ஆகி வருவார்ன்ற மாதிரி ஒரு நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு கார்லஸ் கூட்டட். சரி, ஓகே. வேறு என்ன ஈஸ்ட் பெங்கால் பார்த்தீங்கன்னா சால் கிறிஸ்போ. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா பெரிதளவு இன்ஜுரி இல்லை, கண்டிப்பாக அவர் ரிட்டன் வந்துடுவார்னு சொல்லியிருப்போம். அந்த வருஷத்தில் 26 ஃபெப்ரவரி நடக்கிறக்க சென்னை மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அவர் அவைலபிளாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது செலெக்ஷனுக்கு அவைலபிளாக இருக்கார். ஹோப் அவர் ஃபிட்டாக இருந்தால் கண்டிப்பாக மேட்ச்சில் ப்ளே பண்ணவும் அதிக சான்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்தர் அப்டேட்ஸ் ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்ட் யுனைடோட சம்பவம் தான். ஆல்ரெடி நல்ல கேம் காமிச்சிட்டு வராங்க. இப்போ ரீசெண்டாக மோகன் பகான் கிட்ட கொஞ்சம் அடி வாங்கியிருந்தாங்க. பட் கோனர் அதாவது நெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு நம்பிக்கையை காமிச்சிட்டு வந்தார். இந்த சீசன் ரொம்ப ரொம்ப நல்லா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் நெஸ்டருக்கு. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கார் இன் பிளேயில், அட்டாக்கிங்லையும் சரி டிஃபென்ஸ் யூனிட்லையும் சரி. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான பிளேயராக நெஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா 1 இயர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் நார்த் ஈஸ்ட் யுனைடெட். ஸோ கிட்டத்தட்ட 2025 மே 31 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் நார்த் ஈஸ்ட் யுனைடெட் தான் செயல்பட போகிறார். நெக்ஸ்ட் கடைசியாக ஒரு மேட்ச் ஆச்சு சந்தோஷத்தை கொடுப்பாங்களா? ஸோ எதிர்பார்த்தது கிடைக்கல. தமிழ் தலைவாசை பற்றி பேசினா ஒரு லைவில் உங்களோட இன்ஃபர்மேஷனும் சேர்ந்து அப்படியே கலந்துராயி அதாவது இந்த சீசனை பற்றி மொத்தமாக கொட்டிட்டு அதோட இந்த தமிழ் தலைவாசை பற்றி பேசக்கூடாது, அதோட அடுத்த சீசனை பற்றி தான் பேசணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது. ஒரு மேட்சை பற்றி பேசணும்னா அந்தளவுக்கு ஏகப்பட்டது இருக்குது தமிழ் தலைவாசை பற்றி பேச. ஸோ உங்களோட தாட்டை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள், எதிர்பார்க்குறேன். தமிழ் தலைவாசோட தங்களோட கடைசி கேமான தமிழ் தலைவாஸ் பெங்கால் வாரியர்ஸை பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள போகிறாங்க. நாளைக்கு சரியாக 8 மணிக்கு நடக்கிறதுக்கு. ஸோ அவ்வளோதான், மேட்சை பார்ப்போம். அடுத்த மேட்ச் எப்போது, அடுத்த சீசனுக்கு வெயிட் பண்ண போகிறோம். அதுதான் ஃபேனாக நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறதே தவிர அங்கே அவங்க பிளேயர்ஸாக பண்ணுறாங்கன்னா இல்லை. ஏகப்பட்டது பேசுறதுக்கு. அசான் குமார் பிளேயர்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலை, நல்லா விளையாடும் யூஸ் பண்ணல. நல்லா விளையாடும் போது நம்ம கம்முன்னு ஆகிட்டோம், ஏன்னா நல்லா விளையாடுறாங்க. பட் நல்லா விளையாடும் போது அதுக்கேற்ற சைனிங்காக இருக்கட்டும், ரீப்ளேஸ்மெண்ட்டாக சப்ஸ்டியூட்டை கொண்டு வரதாக இருக்கட்டும், அந்த மாதிரி பண்ணாமல் நம்புவாங்க நம்பிட்டே இருந்தார். அதே மாதிரி அவங்க அந்த நம்பிக்கைக்கு ஏற்ப ஒரு 4 மேட்ச் வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. பட் அவங்க அந்த ஃபார்முக்கு வந்தாங்க, 4 மேட்ச் வின் பண்ணாங்க. பட் இல்லாத நேரத்தில் நீ இருக்கிற பிளேயரை விளையாட வைக்காமல் அவனையே தடவை இருந்தால் என்ன அர்த்தம்? ஸோ ரொம்ப ரொம்ப ஒரு எப்படி சொல்கிறதுனா ஃபேன்ஸ் ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணாங்க. ஏன்னா லாஸ்ட் சீசன் கம்பேர் பண்ண இந்த சீசன் இன்னும் ஏகப்பட்டது தமிழ் தலைவாசிக்கிட்டேருந்து எதிர்பார்ப்புன்னு. ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசை பற்றி பயங்கரமாக அதுக்குன்னே ஒரு கமெண்ட்ரிலாம் பயங்கரமாக பண்ணாங்க. ஒரு டைம்லாம் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு எஃபெக்டிவாக மூவ் பண்ண மாட்டாங்க தமிழ் தலைவாசிக்கிட்ட. இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாசிக்குன்னு ஒரு ஸ்பெஷலைஸ்டாக பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது ஒரு ப்ரீ மேட்ச் மாதிரி மூவ் பண்ணி ஸோ ஏகப்பட்டது பண்ணிட்டு வந்தாங்க. பட் அதுக்கேற்ற கிரெடிட்ஸ் ஃபேன்ஸுக்கு தரவே இல்லைன்னு சொல்லலாம் தமிழ் தலைவாஸ். ஸோ தங்களோட கடைசி மேட்சை ப்ளே பண்ணிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 9th பொசிஷனில் இருக்காங்க. ஸோ ஜெயிச்சாலும் 9th பொசிஷன் தான் இருப்பாங்க, தோத்தாலும் 9th பொசிஷன் தான் இருப்பாங்க. ஸோ எந்த வித மாற்றமும் இல்லை. பட் கீழே இருக்கிற மும்பை ஜெயிச்சு மேலே வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் பார்க்க வேண்டியது இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், ஒரு பக்கம் ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் அதாவது கல்யாண் சௌபி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு இந்த ஸ்டேடியத்தை போதுமான அளவு ஃபெசிலிட்டி இருக்கான்னு செக் பண்ண போயிருக்காரு. மறுபக்கம் இகாஸ் டிமாக். ஸோ குவைத் மேட்ச்சுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எங்கள் ஃபேன்ஸ் அதாவது பிக் க்ரௌடு அதாவது உட்காந்து சப்போர்ட் பண்ணுற அளவுக்கு ஒரு பிக் ஸ்டேடியமை நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்வஸ்ட்டை விதிச்சிருக்காரு. எதனாலனா அவங்களோட டீம் அதாவது நம்மளோட இந்தியன் டீமுக்கு ஒரு பெட்டர் புஷ் கொடுக்க, அந்த கேமை இன்னும் பெட்டராக எதிர்கொள்ள ஒரு நம்பிக்கையான தர பேக்கில் அந்த அளவுக்கு எங்கள் ஆளுங்க இருக்காங்கன்ற மாதிரி ஒரு பவரை காமிக்க ஒரு பிக் க்ரௌடு உள்ள ஒரு ஸ்டேடியத்தை எங்களுக்கு சூஸ் பண்ணணுன்ற மாதிரி ரெக்வஸ்ட் விடுத்திருக்காருன்னு சொல்லலாம் இகாஸ் டிமாக். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க
ஸோ மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸான கோச்சான அபாஸ் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஸோ எனக்கு இந்த கோச்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரெஃப்ரீஸை ப்ளேம் பண்ணுறது சரியாக பிடிக்கல, ஏன்னா அவங்களும் ப்ரொஃபஷனல்ஸ் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஒரு பக்கம் நல்லா இருக்குது, பட் அதில் ஒரு கமெண்ட் பண்ணியிருப்பாங்க என்னன்னா, ஸோ இன்னும் அப்கமிங் மேட்சஸில் நீங்கள் அதை ரிட்டன், அதாவது எப்படி சொல்லுவீங்கன்னா, நீங்கள் சொன்னது தப்புன்ற மாதிரி காமிச்சிப்பீங்க பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஏன்னா அந்த டீம் அந்தளவுக்கு அடி வாங்கலை. ஸோ ஒரு ரெஃப்ரி மிஸ்டேக் மூலிமா ஒரு கிளப் தோத்தாங்கன்னா அப்போ அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் இருக்கிறது கண்டிப்பாக அந்த கோச்சஸ் ப்ளேம் பண்ணுவாங்க. உங்களுக்கு அது வரைக்கும் இன்னும் எதுவும் அமையலை. ஸோ அமைஞ்சால் கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் சொல்லுவீங்க. அப்படி அவர் என்ன சொல்கிறாரு அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம சென்னை எஃப்சி ரீசெண்டாக ஒரு விக்ட்ரி. ஸோ எப்பா அதை மட்டும் பேசிகிட்டே இருக்கலாம், ஏன்னா ஒரு சூப்பர் வின்னு சொல்லலாம். பட் இதுக்கப்புறம் நம்ம அதை முடிச்சிக்கலாம். நம்ம அவன் கையில் அந்த மேட்சை பற்றி என்ன சொல்லியிருக்காரு, அவரோட கண் பார்வையில் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஸோ கிட்டத்தட்ட ஒரு சூப்பர் நைட்டாக எங்களுக்கு இருந்துச்சு. அவுட்ஸ்டாண்டிங். அந்த விசில் ஆரம்பிச்சிலேருந்து முடிக்கிற வரைக்கும், இந்த விட ஞாபகம் வச்சுக்கிங்க, அடிக்கடி அவர் யூஸ் பண்ணியிருப்பார். விசில் ஆரம்பத்துலேருந்து முடிக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா எங்கள் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ இந்த டே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். எதனாலனா கொஞ்சம் கேபிஎஃப்சி புகழ்ந்துருப்பார். ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப குட் ஆப்போனன்ட். கேரளா பிளாஸ்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஒண்டர்ஃபுல் டீம். ஸோ கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்ல எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணாத டீம்னா அது கேரளா பிளாஸ்டர்ஸ். ஸோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யங்ஸ்டர்ஸை ஒரு சூப்பர் உருவாக்குற டீம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இவான் ஒக்கமனோவிச் ரொம்ப ரொம்ப குட் ஃபுட்பால் மேன்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அந்த இன்ஜுரிஸ்னால அவங்க ரொம்ப ரொம்ப சஃபர் ஆகிட்டு வராங்க. பட் அந்த யங் பிளேயர்ஸை பெட்டராக யூஸ் பண்ணிட்டு வராரு. பட் என்ன தான் நாங்கள் இப்படி புகழ்ந்தாலும் அவர் சூப்பராக சொல்லியிருப்பார். பட் என்ன தான் இருந்தாலும் இந்த மேட்சுக்கான டிசர்வ்னா எங்களுக்கு அந்த 3 பாயிண்ட். ஸோ கிட்டத்தட்ட அந்த 3 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு கூட மொத்த தகுதி எங்கள் டீமுக்கு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பெஸ்ட்டு டீமாக இருந்துச்சு. விசில் ஆரம்பிச்சிலேருந்து முடியறதுக்கான விசில் ஊதுற வரைக்கும் எங்கள் டீம் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணாங்க. ஈவன் அந்த 10 பேர் ஆன பிறகு கூட பார்த்தீங்கன்னா அவங்க எங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்தினாங்க. பட் அப்பவும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணோம். ஸோ இதில் என்ன முக்கியம்னா எங்களுக்கு அந்த க்ளீன் ஷீட், அட்டாக்கிங்கில் சான்ஸ் கிரியேட் பண்ணி கன்வெர்ட் பண்ணுறது ஒரு பக்கமாக இருந்தாலும் அந்த க்ளீன் ஷீட் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. எஸ்பெஷலி ஹோம்லன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் அந்த கோல் ஸ்கோரர் ஹீரோவான ஆகாஷ் அங்கன் ஒரு சூப்பர் கோல் ஸ்கோர் பண்ணார். ஸோ அவர் முடிச்சுட்டு உடனே ரஹீம் அலியை பற்றி எடுத்திருப்பார். ரஹீம் அலி ஸோ கிட்டத்தட்ட அந்த சான்சஸை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணார். பட் கண்டிப்பாக அவர் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ ஈவன் அந்த டிஃபெண்டரை பார்த்தீங்கன்னா அழகாக அந்த எப்படி சொல்கிறேன் ப்ரீச் பண்ணி உள்ளே ஓடுறதா இருக்கட்டும், அந்த குயிக் ரன், ஸோ அதெல்லாம் பெட்டராக பண்ணிட்டு வராரு. பட் ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு வராரு. ஸோ கண்டிப்பாக அவருக்கு அந்த டிசர்வ் கிடைக்கும். ஸோ ஏன்னா கிட்டத்தட்ட எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு நம்பர் 9 இந்தியன் ஸ்ட்ரைக்கரை வச்சு விளையாடுறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். பட் அங்கே ஃபினிஷிங் இல்லையே. சரி, ஓகே. ஸோ 3 பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மேசிவ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணியிருப்போம். இதில் என்னென்னா அந்த டாப் 6 போகிறதுக்கு ஒரு முதல் அடித்தரம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச் வின்னுன்ற மாதிரி சொல்லியிருப்பார். ரொம்ப ரொம்ப நம்பிக்கை கொடுத்துருக்கு டாப் 6 போகிறதுக்கான ஸ்பாட். ஸோ ஏன்னா இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்ட் தோற்றதுனால இன்னமும் அந்த ஸ்பாட் அவைலபிளாக இருக்குது. கொஞ்சம் கஷ்டமாக இல்லாமல் இருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 1 பாயிண்ட் ஒரு 2 பாயிண்ட்ற மாதிரி மைனஸ் கின்னஸில் இருக்குது. ஸோ பிரச்சனை இல்லை. பட் சேமாக இருக்கிற டீமும் இருக்குது. ஸோ அதான் ஒரு மேட்சை வின் பண்ணி ஆகணும். வேறு எதுவுமே யோசிக்கக்கூடாது. சிம்பிள். ஸோ கண்டிப்பாக நாங்கள் ஃபைட்டிங் பண்ணி இந்த மேட்சை வின் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இதை நாங்கள் அப்கமிங் கேம்ஸ்க்கு கொண்டு போவோன்ற மாதிரி ரொம்ப ரொம்ப நம்பிக்கையோடு சொல்லியிருக்காரு. அண்ட் சென்னை ஃபேன்ஸும் சரி, கேரளா ஃபேன்ஸும் சரி ரொம்ப ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங். ஹோமில் சரி, அவேலையாக இருக்கட்டும் சரி, ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறேன்னா எங்களோட ஃபேன்ஸ், சென்னை ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அன்டில் அதாவது பிளேயர்ஸ் எப்படி பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணாங்களோ அதே போய் விசில் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்காரு பாருங்கள். விசில் ஆரம்பிச்சிலேருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எங்கள் டீம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு நம்ம ஃபேன்ஸை. ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அதுக்கேற்ற டிசர்வ் கிடச்சிருக்கு. பட் இதோட முடிஞ்சிச்சு. நாளைக்கு காலையில் மறுபடியும் அடுத்த ஃபோக்கஸ் தான் மும்பை சிட்டியை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ரொம்ப முக்கியமான கேம், வெரி வெரி பிக்ன்ற மாதிரி சொல்லியிருப்பார். அந்த பிக் கேம் எதிர்கொள்றதுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்குன்ற மாதிரி ஒரு பாசிட்டிவாக முடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் நம்ம அவன் கையில். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு. ஸோ இதே 8 நிமிஷம் எடுத்துக்கிச்சு. இதில் யார் பாதி பேர் போயிட்டுருப்பீங்க அப்படின்லாம் தெரில. ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி இது வரைக்கும் வீடியோ பார்த்ததுக்கு. அப்கமிங் வீடியோஸ் ஃபாலோ பண்ணணும்னா ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுவீங்க. உங்களோட தாட் எதாக இருந்தாலும் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு பர்சனலாக ஹாப்பியாக இருக்கும் அதை ரிப்ளை பண்ணுறதுக்கு. லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.